ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ ராம ஜெயம். ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் திருப்பணிக்கைங்கிற விபவத்திலே நம்ம எல்லாம் அனுதினமும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக இந்த மகா திருப்பணியை தரிசனம் செய்கின்றோம். வரலாற்றில் பார்த்தோம்னா தஞ்சாவூர் பகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் திருப்பணி செய்யப்பட்டது அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அதானா அவ்வளோ பெரிய ஆலயம். அதே மாதிரி ஓரளவுக்கு பெரிய ஆலயமாக நமது குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியோடைய அருளால் இது ஆஞ்சநேய சுவாமி வால் வளரும் என்று சொல்வார்கள். அதுபோல் நம்ம ஆரம்பித்த பொழுது நம்ம இந்த அளவுக்கு பெருசாக பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய நோக்கமாகலாம் ஆரம்பிக்கல. சுவாமி அருளால் நல்ல முறையில் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் சுவாமி அனுகிரகம் நம்ம எதிர்பார்க்கறதை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்குது. அதாவது இந்த விசேஷமாக ஒரு வாக்கியம் வரும், பாலுக்கு பாலகன் வேந்தெழுத பார்க்கடல் நீந்த பிரான் அப்படின்னு பெரிய புராணத்தில் வரும். இந்த மாதிரி ஒரு குழந்தை பாலுக்காக அழுதுன்னா இதுக்காக சுவாமி என்ன பண்ணாருன்னா கடலையே பாலாக கொடுத்துட்டாராம். அதுபோல் இங்கே ஆஞ்சநேயருடைய கருணை நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது. ஆகவே தான் ஒரு மிகச்சிறிய அளவில் இருந்த ஒரு பழங்காலத்து ஆலயத்தை நம் அனைவராலும் சுவாமி ஒரு அனுகிரகத்தோடு எடுத்து மிகப்பெரிய ஆலயமாக ஒரு வரலாற்று பதியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலயமாக திருப்பணி நடந்துருக்கு. அந்த திருப்பணியில் கிட்டத்தட்ட எல்லா பக்தர்களுமே அவர்களுடைய முடிந்த அளவிற்கு விசேஷமாக அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நிறைய நண்பர்கள் ஸ்ரீ ராம ஜெயம் லிகித ஜபமாக எழுதி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீராம் ஜெயம் எழுதி கொடுத்த அத்தனை நண்பர்களும் ஒரு 160% நபர்கள் எல்லாருமே அவர்களால் முடிந்த கான்ட்ரிபியூஷன் கொடுத்து திருப்பணி சிறப்பாக வளரணும், மேலும் மேலும் சிறப்பாக நடக்கணும் அப்படின்ட்டுன்னு அது அவர்கள் மனசில் ஆஞ்சநேயரே பூந்து அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. 2வது இது போல் கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும்போது நம்மளை அதை ஈடுபடுத்திக்கும் போது நம்மளுடைய கர்மாக்களும் தோஷங்களும் கஷ்டங்களும் பனி போல கரையும் இந்த சுவாமி பாதத்தில் சேர்ந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி திருப்பணியில் நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. எல்லாராலையும் தான் நானும் திருப்பணி பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ண முடியாது. சுவாமி அனுகிரகம் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள்லாம் திருப்பணிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சா கூட சுவாமி அனுகிரகம் இருந்தால் தான் அது உண்மையிலாகவே நம்ம அதை சப்போர்ட் பண்ணி கலந்துக்க முடியும். இப்படி நீங்கள் இந்த அளவுக்கு விசேஷமாக எல்லாம் கலந்துருக்கீங்கன்னா அது சுவாமி அனுகிரகம் தான். இப்போ நம்ம பார்க்குறது 108 தெய்வீக சிலைகள். நம்ம வீடியோ பதிவில் முதல்ல பார்த்துருப்பீங்க. அது ராமாயண வரலாறு. ராமபிரான் பிறந்ததுலேருந்து பட்டாபிஷேகமான வரைக்கும் முடிசூர் வரைக்கும் இருக்கிறது ராமாயண வரலாறு. அது கிட்டத்தட்ட 36 சிற்பங்களால் அந்த விசேஷமாக திருப்பணி நடந்திருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் ராசி அம்சம், ராசி கட்டம் என்று சொல்வார்கள். 12 ராசி, 27 நட்சத்திரங்கள். அது இல்லாத அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு நட்சத்திரம். ஆக அது நவகிரக கோட்டை க்ஷேத்திரத்தில் வருகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இப்போ பார்க்குறது காமாட்சி அம்பாளுடைய பிரார்த்தனா மண்டபத்தில் மேற்குறத்தில் கற்பக விநாயகர், வள்ளி தேவயானை, முருகப்பெருமான், தட்சிணாமூர்த்தி, ஐயப்பா சுவாமி, நடராஜர், சத்யநாராயணர், அருணாச்சலேஸ்வரர், திருப்பதி பத்மாவதி தாயார், வெங்கடாச்சலபதி, கருடாழ்வார், ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர். அந்த ஸ்வர்ண பைரவர் தாண்டி திருமணஞ்சேரியில் இருக்கக்கூடிய கல்யாண மணவாள சுவாமி. அடுத்ததாக சரபேஸ்வரர், பத்திங்கரா தேவி அம்சமாக இருக்கக்கூடிய சரபேஸ்வரர். அதுக்கு அடுத்தபடியாக சங்கர நாராயணர். அதுக்கு அடுத்தபடியாக பாலா திரிபுர சுந்தரி, ராஜமாதங்கி, மதுரகாளி, பிரத்யங்கிரா தேவி, பகவதி அம்மன், வாசவி கன்னிகா பரமேஸ்வரி, காயத்ரி தேவி, கர்ப்பரக்ஷாம்பிகை, திருக்கடையூர் பாலாம்பிகை சமேத அமுதமுத்தீஞ்சேஸ்வரர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், அதே போல் தன்வந்திரி பகவான், ராதாகிருஷ்ணர், சம்மோகன கிருஷ்ணர், மேல்மருவத்தூர் ஓம் சக்தி அம்மன், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, சமயபுரம் மாரியம்மன். இது போல் அத்துணை தெய்வங்களும் இங்கு 108 தெய்வ சிலைகளாக திருப்பணி நடந்துருக்கு. 108 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மேஜிக்கல் நம்பர். எப்பயுமே 9, 18, 27, 36, 54, 108, 1008 இதெல்லாம் நவகிரக தெய்வங்களுடைய அம்சத்தில் வரக்கூடிய எண்ணிக்கை. இதில் எண்ணிக்கையாக வழிபாடு செய்யும்போது பலன்கள் அபரிதமாக இருக்கும். அதுபோல் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா அப்பரிமிதமாக உடனடியாக அதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக இங்கே ஏற்கனவே நவகிரக கோட்டையில் 9 நவகிரக சுவாமி தனி சன்னதியாக இருக்கா. இருந்தாலும் 108 தெய்வங்களுடைய திருவுருவ ஆசீர்வாதங்கள்லாம் கிடைத்து நினச்ச காரியம் நல்லபடியாக கைகூடி சௌக்கியமாக இருக்க வேண்டும் அப்படின்னு 108 தெய்வீக திருச்சலை திருப்பணி நடந்துருக்கு. இந்த திருப்பணி விஷயங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இதுபோல 108 தெய்வங்களையும் ஒரே நேரத்திலே தரிசனம் செய்யும் பொழுது அதனுடைய தெய்வீக ஆசீர்வாதம், அந்த அதிர்வலைகள் நமக்கு பலவிதமான மாற்றங்களை தந்து வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தையும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தரும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. அதற்காக தான் பக்தர்களுக்கு எல்லாருக்கும் அந்த வாய்ப்பானது அளிக்கப்பட்டது. இந்த 108 தெய்வீக திருச்சிலை திருப்பணியில் நிறைய பேர் பெயர் கொடுத்து பதிவு பண்ணி கலந்துட்டாங்க. நம்ம திருக்குளம் திருப்பணி ஏப்ரல் மாதம் துவங்கணும். அதுக்கு முன்னாடி ஓரிரு மாதங்களுக்கு முன்னாடி இது போல 108 தெய்வீக சிலைகள் செய்ய போகிறோம், விருப்பம் இருக்கவங்க பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட நிறைய அன்பர்கள் அது ஒவ்வொரு சிலைக்கு நாங்கள் உபயம் ஏற்றுக்கிறோன்னு பெயர் கொடுத்துருந்தாங்க. அதில் பாதிக்கும் மேற்பட்டோர் அவர்களுடைய ஆதரவை கொடுத்து திருப்பணிக்கான நன்கொடை கொடுத்து கலந்துருந்தாங்க. ஒரு சிலர் அதுக்கான நேரம் எடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்கும். அவர்களும் அவர்களுக்கு உண்டான அந்த ஆதரவை எல்லாம் கொடுத்து சுவாமியோடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னும் இதில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு சுவாமிக்கும் இன்னும் பஞ்சவர்ண பூசுதல் பணியெல்லாம் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாதி வேலை ஆன மாதிரி தான். கும்பாபிஷேகம் செய்து அன்னைக்கு பார்க்கும்போது தான் அந்த முழுமையான அந்த ஆசீர்வாதமும் அந்த அழகும் அந்த விசேஷம் நமக்கு தெரிய வரும். இப்பேற்பட்ட ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த திருக்குளத்தோடு கூடிய பழமை வாய்ந்த குபேர வீர ஆஞ்சநேய சுவாமியுடைய நவகிரக கோட்டை ஆலயத்துடைய திருப்பணியிலே பங்கு கொள்வோம், பலனடைவோம், தெய்வீக அருளை பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஸ்ரீராம ஜெயம்.